இங்கிலாந்து செல்லும் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு சுப்மன் கில் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ரிஷப் பந்த் துணை கேப்டனாக செயல்படுவார் என அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்சன் முதல் முறையாக இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐபிஎல் போட்டிகளில் மட்டுமின்றி அனைத்து விதமான போட்டிகளிலும் நீண்டகாலமாக சிறப்பாக விளையாடி வருவதால் சாய் சுதர்சன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தேர்வுக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஹர்ஷ்தீப் சிங்கும் முதல் முறையாக டெஸ்ட் அணியில் இடம்பெற்றுள்ளார். உள்ளூர் போட்டிகளில் சிறப்புற விளையாடிய கருண் நாயர் 8 ஆண்டுகளுக்கு பின் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முழுமையாக உடல் தகுதியை எட்டாததால் முகமது ஷமி அணிக்கு தேர்வு செய்யப்படவில்லை. 18 பேர் கொண்ட அணியில் ஜெய்ஸ்வால், KL ராகுல், அபிமன்யு ஈஸ்வரன், ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, துருவ் ஜுரேல், வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப், குல்தீப் யாதவ் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கொச்சி புறப்பட்ட லைபீரிய சரக்கு கப்பல் ஒன்று ஆழ்கடலில் விபத்தில் சிக்கியது. கொச்சியிலிருந்து 38 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. எச்சரிக்கை சமிக்ஞைகளை தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த இந்திய கடற்படையினர் 24 பயணிகளில் 21 பேரை பத்திரமாக மீட்டனர். விமானம் மற்றும் படகுகள் மூலம் மீட்பு பணிகள் தொடரும் நிலையில் INS சுஜாதாவும் நிகழ்விடத்திற்கு விரைந்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சாலையை கடக்க முயன்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 கார் மோதியதில் உயிரிழந்தனர். மேலும் 3 படுகாயங்களுடன் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குஞ்சாம்பட்டியில் சாலையை கடக்க முயன்ற 1 வயது சிறுவன் ஜோதிகா, லட்சுமி, பாண்டிச்செல்வி ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். கவியாழினி என்ற 1 வயது சிறுமி, ஜெயபாண்டி, கருப்பாயி ஆகியோர் படுகாயங்களுடன் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாகிஸ்தான் படைகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்களை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தாக்குதலில் இடிந்த வீடுகள், வழிபாட்டு தளங்களையும் ராகுல் காந்தி பார்வையிட்டார். இதன்பின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட ராகுல் காந்தி பாதிக்கப்பட்டவர்களின் பிரச்சினைகளை தேசிய அளவில் கொண்டு செல்ல உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 1 மாதத்தில் ராகுல் காந்தி காஷ்மீர் செல்வது 2வது முறையாகும். பஹல்காம் தாக்குதலில் இறந்தவர்கள் குடும்பத்தினரை சந்திக்க ராகுல் காந்தி ஏற்கனவே அங்கு சென்றிருந்தார். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பாகிஸ்தான் படைகள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் நடத்திய தாக்குதலில் காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் மட்டும் 13 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நகைக்கடன் பெறும் வழிமுறைகளை திருத்தி புதிதாக 9 விதிமுறைகள் வெளியிட்டிருப்பதை ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், புதிய விதிமுறைகளால் ஏழை நடுத்தர மக்களுக்கு நகைக்கடன் மறுக்கப்படும் சூழல் உருவாகும் என தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் தங்கத்தின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு எகிரி கொண்டிருக்க, மறுபக்கம் தங்கத்தை அடமானம் வைத்து பெறப்படும் தொகையை குறைத்து கொண்டே போனால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என்பது ரிசர்வ் வங்கிக்கு தெரியாதா என்றும் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். நகை கடன் பெறுவதில் பழைய நடைமுறையை தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் நடந்த மத்திய அரசின் நிலை ஆலோசகர்கள் கூட்டத்தில் மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞர் வெங்கடேசன் பங்கேற்றார். தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். திமுகவின் சட்டத்துறை வலுவாக இருப்பதை சுட்டிக்காட்டிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக வழக்கறிஞர்கள் தனக்கு தைரியம் அளிப்பதாக பேசினார்.